வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மதன் ஆடியோஸ் கரூர். நாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு 7.1 ஹோம் சினிமா தேட்டர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாரு. ஸோ அவருக்காக நம்ம வந்து இந்த ஒரு 7.1 பேக்கேஜ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 7.1 பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசமாக டிஃப்ரெண்ட் டைப்பாக நம்ம வந்து ட்ரை பண்ணுறது வழக்கம். பாக்ஸ்லேருந்து நம்ம போடக்கூடிய ஆம்ப்ளிஃபையர்லேருந்து எல்லாமே A to Z எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்போவும் நம்ம வந்து ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் எப்போவும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வந்து ட்ரை பண்ணுறது தான் வழக்கம். ஒவ்வொருத்தருக்கும் வெரைட்டியாக நம்ம வந்து ட்ரை பண்ணி நம்ம வந்து பண்ணி கொடுக்குறது வழக்கம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக ரெடி பண்ணியிருப்போம். அதில் வந்து வித்தியாசம்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு ஸ்பீக்கர் பாக்ஸு. இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம வந்து வித்தியாசமாக ரெடி பண்ணியிருப்போம். இது பற்றின வீடியோ வந்து நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா டியூட்ரு, ஹாரன் டியூட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளார வந்து ஸ்பீக்கர் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்து கிளாத் கிரில் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டீரியோ யூனிட்டில் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது நம்ம ஸ்டீரியோவாக கேட்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அருமையான ரிசல்ட் இருக்கும் இதில். இது பார்த்திங்கன்னா ஒரு இம்போர்ட்டோட ஸ்பீக்கர் பாக்ஸ் டிசைனு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஏரியாவில் வந்து ஹோம் தேட்டருக்கு வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஸ்பீக்கர்ஸுமே பார்த்திங்கன்னா 8 இன்ச் டிரைவர்ஸு. இது வந்து ஸ்பெஷலாக நம்ம வந்து மேக் பண்ணி போடுறது, மார்க்கெட்டில் ரெடிமேடாக வாங்கி போடுறது கிடையாது. ஸோ நம்ம வந்து ஸ்பெஷலாக ரெடி பண்ணி போடுறது. நம்ம ஸ்பீக்கர் பாக்ஸு, சப்வூஃபரு எல்லாமே கஸ்டமைஸ்டாக டிசைன் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஆம்ப்ளிஃபையர்லேருந்து A to Z எல்லாமே வந்து கஸ்டமைஸ்டாக டிசைன் பண்ணி போட்டுட்ருக்கோம். இதோட ஆடியோ கிளாரிட்டி பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஆடியோ கிளாரிட்டி இருக்கும். நல்லா வந்து உங்களுக்கு வந்து டால்பி கண்டென்ட்டு, ஒரிஜினல் கண்டென்ட்லாம் நீங்கள் இதில் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு பக்காவாக பிரியும் ரிசல்ட்டு. சென்டரில் வரக்கூடிய வாய்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும். எல்லா ஸ்பீக்கர் பாக்ஸுக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணி க்ரில் வந்துடும். கிளாத்தில் வந்து க்ரில் வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய சரவுண்ட் சேனல் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தேட்டர் டைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா JBL மாடலு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு JBL மாடலு. வாலில் மாட்டினா அப்படின்னோம்னா இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கும். சென்டர் சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் டைப்பில் வரும். இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கர் பாக்ஸே பார்த்திங்கன்னா சரியான வெயிட்டு, ஒரு ஆள் தூக்குறதே ரொம்ப கஷ்டம், அந்தளவுக்கு நல்லா ஹெவியான வெயிட் இது. சென்டர் சேனல் வந்து ஏன் நம்ம இவ்வளோ ஹெவியாக போடுறோம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலலாம் போய் பாருங்கள், எதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஹெவியாக கொடுக்குறோன்னு. சென்டரில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டர் சேனல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாக்ஸஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருந்தால் மட்டும்தான் அதில் வரக்கூடிய இம்பார்ட்டண்டான நோட்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாமல் நமக்கு கிடைக்கும். வாய்ஸை தாண்டி நிறையா வந்து இதில் வந்து சவுண்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க, அது நமக்கு வந்து தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இப்போ வரக்கூடிய படம் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறையா வந்து சென்டர் சேனலில் வந்து வாய்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்ட் வந்து ரீரெக்கார்டிங்கில் வந்து சவுண்ட் இன்ஜினியர் வந்து நிறையா வந்து மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது OTT கண்டென்ட்லாம் நீங்கள் பார்க்கும்போது அதில் வந்து நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து சென்டர் சேனல் வந்து நல்லா ஹெவியாக கொடுக்குறோம். இது பற்றி நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக விளக்கம் கொடுத்துருப்பேன். என்னோடய யூடியூப் சேனலில் பழைய வீடியோவில் போய் பாருங்கள், எப்படிலாம் நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி.
சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு டர்போ சப்வூஃபர் பாக்ஸு. இந்த சப்வூஃபர் பாக்ஸ் வந்து யார்ட்டையுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நம்ம தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த சப்வூஃபர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு சப்வூஃபர் பாக்ஸு. இது தூக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 பேர் 4 பேராச்சும் வேணும். அந்தளவுக்கு இது வெயிட்டாக இருக்கும். ஒரு ஆளாக வேணால் நவுத்தா வேணால் முடியும். தூக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். சப்வூஃபர் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 190 மேக்னெட்டு, டபுள் மேக்னெட்டு, நல்லா ஹெவியாக போட்டு ரெடி பண்ணியிருப்போம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா லாரி டயர் மாதிரி இருக்கும். இதோட ரப்பர் சரௌண்டெல்லாம் நல்லா வந்து பேஸ் வந்து நல்லா வைப்ரேஷன் இல்லாத பேஸாக கிடைக்கும். நல்லா சாஃப்டான பேஸ் கிடைக்கும். இந்த சப்வூஃபரும் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ணி போடுறோம். மார்க்கெட்டில் எதுவுமே கிடையாது. இதோட வாய்ஸ் காலும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய வாய்ஸ் காலு. இதோட டயாமீட்டரே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 இன்ச்சு ஸ்பீக்கர் எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த அளவுக்கு இது வந்து பெருசாக இருக்கும். ஸ்பீக்கர் டெர்மினல் வந்து சைடில் கொடுத்துருப்பேன். இதில் வந்து நம்ம வந்து வெளியில் இது பண்ணிக்கலாம். இதுக்கும் மாஸ்க் வந்துடும், ஓப்பனில் இருக்காது. இந்த 15 இன்ச்சு சப்வூஃபர் தான் வந்து நம்ம வந்து டர்போ பாக்ஸில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். இது நல்லா ஒரு ஹெவியான சப்வூஃபர். இது வந்து நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணுறது, கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ணுறது. மார்க்கெட்டில் எங்கேயும் கிடைக்காது. நல்லா வந்து இதோட ரப்பர் சரௌண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு லாரி டயர் மாதிரி நல்லா ஒரு ஹெவியான ஹார்டாக இருக்கும். இதில் வரக்கூடிய பேஸ் பஞ்சிங் பார்த்திங்கன்னா நல்லா லாங் பேஸ் அடிக்கும். அவுட்ரு பேஸ் நல்லா கிடைக்கும். வீட்டுக்குள்ளாரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டான பேஸ் கிடைக்கும் அது. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து நம்மளுடைய டர்போ சப்வூஃபர் பாக்ஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா டபுள் மேக்னெட்டு, 190 mm மேக்னெட். இது ஸ்பைடர்லாம் நல்லா ஹெவியாக போட்டு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா இதுக்கு வரக்கூடிய சப்புக்கு வரக்கூடிய ஃப்ரேமும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹெவியான ஃப்ரேம். இது பேஸ்கெட் வந்து அந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னாவே தெரியும். நல்லா வெயிட்டு. எல்லா காலத்துக்கும் உங்களுக்கு நல்லா லாங் லைஃப் வர மாதிரி தான் மெட்டீரியலாக ரெடி பண்ணி போடுவோம். கஸ்டமைஸராக நம்ம வந்து A to Z எல்லாம் ரெடி பண்ணி டிசைன் பண்ணி போகிறதுனால வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து சவுண்டு வந்து நல்லா ஒரு ஒரிஜினாலிட்டியான சவுண்டு வந்து எடுக்க முடியும். நீங்கள் 2 சப்பு 3 சப்பு வைக்கிற இடத்துலலாம் இந்த சப்பு ஒன்றே போதும். அந்தளவுக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். நல்ல லாங் பேஸ் அடிக்கும். அதே போல் தேவையான இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேஸ் ஜென்ரேட் ஆகும். சும்மா வந்து அணத்திக்கிட்டே இருக்க மாதிரி பேஸ்லாம் வராது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சப்பு பாக்ஸு ப்ளஸ் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆம்ப்ளிஃபையரும் நம்ம வந்து டிசைன் பண்ணுறது வழக்கம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மெட்டீரியலுமே பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு HD HMR வாட்டர் ப்ரூஃப் சீட் தான் யூஸ் பண்ணி பண்ணுறோம். இதோட மேக்கிங் வீடியோலாம் நான் வந்து ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது. ஆம்ப்ளிஃபையரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரிமோட் ஆம்ப்ளிஃபையரு, ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையரு. இதில் போட்டிருக்க டிரான்ஸ்ஃபார்மரு, உள்ளே போட்டிருக்க பவரோடு எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரிஜினாலிட்டியாக கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ணி போடுறோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். அதே போல் இதில் வந்து நாம்பை பொறுத்த வரைக்கும் ஹீட்டிங் இஷ்யூஸுங்கிறதே இருக்காது. அதே போல் பார்த்திங்கன்னா ஹம்மிங் நாய்ஸு துளி கூட இருக்காது. ஆன் ஆஃப் பண்ணால்
இந்த டப்புன்னு வர சவுண்டில் எதுவுமே இருக்காது. செட்டு ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கானே தெரியாது. அந்த மாதிரி கீப் சைலண்ட்டாக இருக்கும் அந்த ஆம்பை பொறுத்த வரைக்கும். நம்ம ரெடி பண்ணக்கூடிய எல்லா ஆம்புமே அப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜிஎல்சிடி டிஸ்பிளே வச்சு இந்த ரிமோட் கிட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ரிமோட் கிட் ஆம்பு. இதோட டீகோடர் பார்த்திங்கன்னா FT003. பேக் வியூ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பார்த்திங்கன்னா பனானா பைண்டிங் போஸ்ட்டில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்பீக்கர் டெர்மினல்லாம் நல்லா ஹெவியாக இருக்கிறதுனால கஸ்டமருக்கு வந்து பின்னாடி ஸ்பீக்கர் லைன்லாம் இன்சர்ட் பண்ணும்போது ஒரு சிரமம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கோசரம் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்டிக்கல், கோஆக்சியல், HDMI அண்ட் ஆக்சிஸ் சோர்ஸஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் இன்புட்டு FT003 பொறுத்த வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ போடுறேன். அண்ட் வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ நண்பர்களே. Belarus. Benji, பேசுறது கேக்குதா? Benji.